ஹாய் கைஸ், ஏன் அயன்மேன் வைப்ரேனியம் அவரோட சூட்ல யூஸ் பண்ணலன்னு தெரியுமா? வைப்ரேனியம் ரொம்ப காஸ்ட்லின்னு டோனி ஸ்டார் நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா பிளாக் பேந்தர் அயன்மேனுக்கு கொடுக்க மறுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கிடையாது. ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். டோனியோட தொலைநோக்கு பார்வை எப்பவுமே கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அயன்மேன் 1ல அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு ஆலாய் ஸ்டீல் ரொம்ப ஹைட்டா போனா உறைஞ்சு போயிடுதுன்ட்டு. அதனால உடனே சூட்டை கோல்டு டைட்டானியம் ஆலாயா மாத்திருப்பாரு. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் அப்ப ஆண்ட்மேன் அவரோட சூட்டோட வெப்பன் சிஸ்டத்தை செயலுக்கு வச்சிருப்பாரு. அதே போல கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் கூட சண்டை போடும்போது டோனி பார்த்திருப்பாரு அவங்க எல்லாருமே அவரோட ஆர்க் ரியாக்டரை எய்ம் பண்றாங்கன்ட்டு. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் டோனி சூட்டை இனியும் அப்கிரேட் பண்ணிருப்பாரு ஒரு நானோ டெக்னாலஜி மூலயமா. அது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட சூட்டை வந்து வைப்ரேனியமோட மாற்றுறதுக்கு அவர் விருப்பப்படல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வைப்ரேனியத்தோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அவருக்கு வைப்ரேனியமில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நல்லாவே தெரியும். வைப்ரேனியம் வந்து அல்ட்ரா சவுண்ட் சோனிக் மூலயமா பிரிக்க முடியும். இதனால சூட்டு போட்டவங்க டிஃபென்ஸ்லெஸ் ஆவாங்க. இது தெரிஞ்சனால தான் டோனி ஸ்டார்க் அவரோட ஓன் டெக்னாலஜி அண்ட் ஐடியாவை நம்புவார். அதனாலேயே அந்த வைப்ரேனியம் டெக்னாலஜி சூட்டை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய வீக்னஸ் இருக்கிறதுனால. தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.